friends, it's your Aariwingsworld. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் அழகான கிரியேட்டிவ் பூட்டாஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா சொல்லப்போனா யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி வந்து சடனாக அப்படியே விட்டு இந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ அதை உடனே உங்களுக்கு வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ வந்து இப்போ போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஸ்டோன் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ எம்எம்ல வந்து ரவுண்ட் ஸ்டோன், சரிங்களா? ஸோ 3 எம்எம்ல வந்து ரவுண்ட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்து க்ரியேட்டிவாக பூட்டாஸ் எதுக்காக பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கஸ்டமருக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நம்ம பண்ணி கொடுக்கணும், யூனிக்காக இருக்கணும். ஸோ நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து யூனிக்காக இருக்கணும். ஸோ நார்மலாக எல்லோரும் பண்ண மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இப்போ நான் பண்ணி கொடுக்குற ஒவ்வொரு மைல்யூட் பூட்டாஸ்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைடில் குத்தி உள்ளேருந்து ஜரியை எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சுகர் பீட்டில் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஸோ அது மாதிரி நான் இது வரைக்கும் வந்து எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் பூட்டாஸ்லாம் வந்து நான் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் வந்து யூனிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆரிவிங்ஸ்வர்ல்டு பூட்டாஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பூட்டாஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து பார்க்கலைன்னா வந்து அதில் வந்து பார்த்து உங்களோட கஸ்டமருக்கு நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பார்க்கவே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க, சரிங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல வச்சு நாட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி வச்சு நம்ம எப்பயும் போல் நாட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாட் பண்ணிட்டேன்னா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நம்பர் பீட், சரியா? இங்கே பாருங்கள், 3 நம்பர் பீட் எடுத்துட்டேன் இல்லையா? இதை இங்கே பாருங்கள் இப்படி குத்தி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வந்து வைக்க போகிறேன். அதாவது ரவுண்ட் ஷேப்புக்கு கீழே வச்சு ஒரு நாட்டு, சரியா? அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், 3 நம்பர் பீட் எடுத்துட்டேன். இப்போ இந்த பாருங்கள் இந்த ரவுண்டுக்கு மேலே வச்சு ஒரு நாட், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். ஸோ இதை மட்டும் பேஸ் பண்ணி இப்படியே கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பட் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த சைடு, ஸோ லெஃப்ட் சைடும் ஒன்று வச்சு என்ன பண்ண போகிறேன்னா நாட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 நம்பர் பீடு வச்சு இங்கே பாருங்கள் ரைட் சைடில் வச்சும் என்ன பண்ண போகிறேன், அப்படி நாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட பூட்டாஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் க்ரியேட்டிவிட்டியாகவும் அழகாகவும் இருக்கும். பாருங்கள், வாவ், சூப்பராக இருக்குல்ல? ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பர் வந்து ஒரு பூட்டா செக்ஷன் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதை மறுபடியும் இன்னொரு டைம்ஸ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து பூட்டாஸ் பண்ணி கொடுத்தா உங்களோட ப்ளவுஸ் பார்க்கும்போது வாவ், இந்த டிசைனே நல்லா இருக்குல்ல அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஸோ அகைன் ஒரு தடவை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள் சைடில் இந்த மாதிரி உள்ளே இருந்து குத்தி ஒரு ஜரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் சுகர் பீட் எடுக்கிறேன். ஸோ எதுக்காண்டி ரெண்டு தடவை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒன் டைம் சொன்னால் புரியாது. ஸோ அவங்களுக்காண்டி தான். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து ஒன்றும் இல்லை, அதை சுற்றி சுகர் பீடில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாது. ஸோ அதுக்காண்டி தான் அவங்களுக்கு 2 டைம்ஸ் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். மேபி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கரெக்டாக கிளியராக வந்து அவங்களுக்கு புரியலை, இல்லை டைரக்ஷன் வைஸ்மே வந்து சரியாக தெரியலை அப்படின்னா ஸோ இது வந்து சொல்லி கொடுக்கும்போது மறுபடியும் புரியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். பாருங்கள், இது நல்லா க்ளோஸ்அப்பில் தான் காமிக்கிறேன், தெரியுதா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸோ இப்படி வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம நாட் பண்ண போகிறோம். இப்போ நாட் பண்ணிட்டேன், தெரியுதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்ட் வச்சு நான் என்ன நாட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ 3 நம்பர் பீடு இருக்குல்லையா, இப்போ எடுத்து மேல் பகுதி அதை ஒரு டைரக்ஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக நேரம் இருக்கணும், அப்போ தான் வந்து இந்த டிசைன் வந்து பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதை மாதிரியே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும், கீழ்ப்பகுதி இதுக்கு மேல் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே இருந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 3 நம்பர் பீடை வந்து இங்கே பாருங்கள் கீழே வைக்க போகிறேன். கீழே வச்சு ஒரு நாட்டு, சரிங்களா? ஸோ நாட் பண்ணும் போதே நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா இழுத்து பார்த்து நாட் போடணும், சரிங்களா? ஸோ நாட் போடும்போது நல்லா இந்த மாதிரி நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும், இழுத்து இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் நல்லா இழுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நாட் கிளியராக இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சைடில் வச்சு இங்கே பாருங்கள் சைடில் எடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன், இப்போ நாட் பண்ண போகிறேன், சரிங்களா?
ஓகே, இப்போ நம்ம 2 பூட்டாஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பராக செம்மையாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒரு பூட்டாஸை வந்து நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர் லெவலாக இருந்தால் இந்த மாதிரி பூட்டாஸ் அங்கே போட்டு ஸோ ஒரு பார்டர் டிசைன் மாதிரி நீங்கள் கூட உங்கள் கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட்டாகவும் டிசைன் மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து செம்மையாக இன்னொரு இந்த ப்ளவுஸோட ஒர்க் வந்து நெக் டிசைன் செம்ம கிராண்டாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வரை வெயிட் பண்ணுங்கள். செம்மையாக நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பாய், ஹாவ் எ நைஸ் டே. அண்ட் தென் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைன் பிடிச்சிருந்தா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நிறைய ப்ளவுஸ் டுட்டோரியல் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் போய் உள்ளே போய் செம்மையாக நிறைய டிசைன்ஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய், ஹாவ் எ நைஸ் டே.